மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்களே. அதாவது முதல்ல சேலத்தில் அவங்க நடத்த நினைத்தது மக்கள் சந்திப்பு, அதாவது ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். அதுக்கு பின்னணி காரணம் என்ன அப்படின்னா, சேலம்ங்கிறது எடப்பாடியுடைய ஊர், எடப்பாடியுடைய கோட்டையிலே போய் நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை. விஜயை வச்சு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு செங்கோட்டையினுடைய பிளானாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, உண்மையிலே அனுமதி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பக்கம் அனுமதி இழுத்தடிக்கப்படுது. நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடம் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க, ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. தாவேகாக்குள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, கரூரில் நடந்த அந்த சம்பவம் அது அவங்களுடைய அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய கரும்பு. எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, தாவேகா திமுகவை பெரிய அளவில் அச்சப்படுத்துது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குளிர் ஜுரத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு திமுக இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய்க்கு இருக்கிற ஓட் பேங்க்ல கணிசமானது இளைஞர்களும் பெண்களும் தான். அதே நேரம் பெண்களுக்கு 5000 3000 ஆசை காட்டினா நம்ம பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற. ஒவ்வொரு நாள் திமுக அட்டாக் தான் இருந்துச்சு, இப்போ அதிமுக அட்டாக் அதிகமாக இருக்கு. இப்போ கூட ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு, கிளாமர் காட்டுறதுக்காக தான் விஜய் வெளியில வராரு. விஜய் கிளாமர் காட்டுறாருன்னா விஜய் என்ன கவர்ச்சி நடிகையா? ஸோ அதனால் எந்த வார்த்தையை பயன்படுத்தி விஜயை விமர்சிக்கணுங்கிறதே இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கும்போது டிவிக்கோட வாக்குறுதி, ஏன்னா அவங்களுடைய வாக்குறுதிகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு தனி சடங்கு. அதுக்குன்னே ஒரு பில்டப்லாம் இருக்குது. அதை போகிற போக்கில் அப்படி எடுத்து விடுறதுலாம் வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, தேர்தலை இன்னும் அறிவிக்கலை. விஜயை பொறுத்தவரை எது நிறைவேற்றுவதற்கு சாத்தியமோ அது மட்டும்தான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கணும். அதனால் இந்த கவர்ச்சி வாக்குறுதிகள் அது உள்ளார இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் விஜய் அதுக்கு ஒத்துக்கலை. அவரை பொறுத்த வரைக்கும் மக்களை ஏமாற்றாத ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அதுக்கு மேலே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சேலம் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதனால் வரை ஆண்டது திமுக அதிமுக தான். ஸோ அப்போ அவர்கள் செய்த தவறு தான். ஆனால் அவருடைய தொண்டர்களை மோட்டிவேட் பண்ணுற கூட்டம் இது பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, விஜய் இன்னும் அரசியல் செய்யவே ஆரம்பிக்கலை. அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார், அவ்வளோதான். அதுக்குள்ளாவே திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்ட நடுக்கம் வந்தது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு விஸ்மி இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சேலத்தில் விஜய், மேற்கு மண்டலத்தில் விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பரப்புரை, இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு விஜய்க்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல சேலத்தில் அவங்க நடத்த நினைத்தது மக்கள் சந்திப்பு, அதாவது ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். அதுக்கு பின்னணி காரணம் என்ன அப்படின்னா, சேலம்ங்கிறது எடப்பாடியுடைய ஊர், எடப்பாடியுடைய கோட்டையிலே போய் நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதனால தான் சேலத்தை அவங்க செலக்ட் பண்ணது. இது விஜயினுடைய விருப்பமாக மட்டும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதிமுகவிலிருந்து தன்னை கட்டம் கட்டிய எடப்பாடிக்கு விஜயை வச்சு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு செங்கோட்டையினுடைய பிளானாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னா, இப்போ திமுக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமாகவே விஜயை முடக்கி போடுகிற ஒரு வேலையை தான் திமுக அரசு காவல்துறை மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. 50 நிபந்தனை 51 நிபந்தனை அப்படின்னு விதித்து எந்த கூட்டமே நடத்த முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சேலம் பொதுக்கூட்டத்துக்கு இவங்க கொடுத்த அனுமதி கூட அப்படி தான் அங்கே மறுக்கப்பட்டது. ஏகப்பட்ட நிபந்தனைகள். கடைசியாக பார்த்திங்கன்னா 5000 பேரோட கூட்டம் நடத்தலாங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்க. இது 5000 பேரில் கூட்டம் நடத்துறதுக்கு விஜய் பேசாமல் பனையூர்லேயே உட்காந்துருக்கலாம். இதனால் எந்த நன்மை விளைய போட்டிருக்கலாம். ஆமாம், வீடியோவே போட்டிருக்கலாம். இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி போய் அங்கே ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு அவசியமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த 5000 பேரில் கிட்டத்தட்ட 4999 பேர் அந்த கட்சியை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. விஜய் சேலத்துக்கு வரலைனாலும் அந்த 5000 ஓட்டு விஜய்க்கு தான். பொதுமக்கள் யாரும் அந்த கூட்டத்துக்கு வரப்போகிறது இல்லை. அப்போ எதுக்கு அந்த கூட்டம்? பட் அதே நேரம் விஜய் அங்கு பேசும்போது அது யூடியூப்லேயும் மற்ற தொலைக்காட்சிகள்லையும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ இந்த கால்குலேஷனில் தான் ஓகே, நேரடியாக நம்மளால் மக்களை சந்திக்க முடியல,
இந்த வழியாவது நம்ம மக்களை சந்திக்கலாமே, அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு விஜய் கிளம்பி போயிருக்காரு. பட் அதே நேரம் என்னன்னு கேட்டால், இதே மாதிரியே நீங்கள் வந்து 5000 பேர் 3000 பேர் மத்தியில் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. அதுக்கு வந்து விஜய் இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கான வழியை வந்து அவர் யோசிக்கணும். இல்லை உண்மையிலே அனுமதி கொடுக்குறாங்களா? ஏன்னா இப்போ சேலத்துக்கே அவங்க சொன்னாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்ட அனுமதி இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ அனுமதி வந்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பக்கம் அனுமதி வந்து இழுத்தடிக்கப்படுது, இன்னொரு பக்கம் நிறைய நிபந்தனைகள் விதிக்கப்படுது. இப்போ நார்மலாக வேறொரு கட்சி அப்படின்னா அதை வந்து கரெக்டாக எதிர்கொள்வாங்க, நீதிமன்றத்துக்கு போய் கூட அவங்களால அந்த அனுமதியை வாங்கிட முடியும். தாவேகாக்கு உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, கரூரில் நடந்த அந்த சம்பவம் அது வந்து அவங்களுடைய அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய கரும்புள்ளி. நீங்கள் அதை வந்து எந்த பதில் கொண்டும் வந்து அதை நீங்கள் வந்து தாண்டி வரவே முடியாது. இப்போ நீங்கள் காவல்துறையில் போய் அனுமதி கேட்குறீங்க, அவங்க கரூரில் இப்படி நடந்துச்சே அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கும்போது உங்களால் எந்த பதிலுமே சொல்ல முடியாது. அதனால் இவங்க வேறு வழி இல்லாமல் அதை காரணம் காட்டி இப்படியெல்லாம் அவங்க நிபந்தனை விதிக்கும் போது வேறு வழி இல்லாமல் அதை ஏற்க வேண்டிய இடத்துக்கு வந்து தாவேகா தள்ளப்படுது. அதையும் தாண்டி இல்லை எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இவங்க வேறு வழியை தேடும்போது நாளைக்கு அங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய சிக்கல் தானே. அதனால் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியலங்கிற ஒரு கடும் நெருக்கடியில் இருக்கார் இந்த பிரச்சார விஷயத்தில். இப்போ அதிகாலையிலேயே இன்ப அதிர்ச்சி, என் சகோதரிகளுக்கு 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்திருக்கும், போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி முதல்வர் வீடியோவே போட்டிருக்காரு. அதாவது மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு, இந்த கோடை காலத்துக்கு 2000 ரூபாய், எல்லாம் மொத்தமாக சேர்த்து 5000 ரூபாய் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் ஒரு மாநில தேர்தல் பார்த்தோம், ஒரே அதில் 10000 ரூபாய் போட்டு விட்டாங்க ஒரு திட்டம் மூலயமா. அதோட பேட்டர்ன் தான் இதுவா, இல்லை வந்து இது திமுக வந்து தேர்தலுக்காக இதை பண்ணிட்டு நம்ம போயிடலான்னு பார்க்குறாங்களா? அதாவது இப்போது அறிவிக்கப்படுகிற எல்லா திட்டங்கள் வந்து தேர்தலை மனசில் வச்சு தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ கடந்த ஒரு 15-20 நாளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தினம் ஒரு அறிவிப்பு தான், தினம் ஒரு கூட்டம் பேரணிட்டு பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. இத்தனை நாள் மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு மக்கள் மீது அப்படியே அக்கறையும் அன்பும் பாசமும் பொங்கி பிரவாகம் எடுக்கிறத சென்னையிலே ரோடெல்லாம் சூப்பராக இருக்கு. ஆமாம், பார்க்க முடியுது. இதனுடைய பின்னணி என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் வர்றதுனால இவங்க ஓவர் டைம் பார்த்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. பல பெண்கள் வந்து ஓப்பனாக பேசுகிறதே நம்ம கேட்குறோம். தாவேகாவினரே சொல்கிற மாதிரி திமுகவுடைய அமைச்சர்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் கூட தாவேகாக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அது கற்பனை கிடையாது, அதுதான் ரியாலிட்டியும் கூட. அப்போ அது திமுக அரசுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதால் இன்றைக்கி பெண்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு தான் இந்த 5000, 3000, 4000 ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய்க்கு வந்து இருக்கிற ஓட் பேங்கில் வந்து கணிசமானது இளைஞர்களும் பெண்களும் தான். நீங்கள் இளைஞர்களுக்கு 50,000 தர்றேனால உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அதே நேரம் பெண்களுக்கு வந்து 5000, 3000 ஆசை காட்டினா நம்ம பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த கால்குலேஷன் தான் இதையெல்லாம் அவங்க வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், இந்த பொங்கல் பரிசாக இருக்கட்டும், அது அரசு எளிய மக்களுக்கு கொடுக்குற ஒரு உதவி. அது உதவின்னு கூட சொல்ல முடியாது, நாம் வரியாக செலுத்தியதை அவங்க நமக்கு திரும்பி கொடுக்குறாங்க. அதனால் அதை வந்து இலவசம்னோ அல்ல அரசு மக்களுக்கு பிச்சை போடுதுன்னு நம்ம கொச்சப்படுத்திட முடியாது. ஆனால் அதை நீங்கள் ஒரு தேர்தலுக்கான டூலாக பயன்படுத்துறத வந்து நம்ம ஆதரிக்க முடியாத, ஆதரிக்க கூடாது. அப்படி பண்ணும்போது தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இங்கே பாருங்க, நம்ம பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்குறதையே என்ன தேர்தலுக்கான விஷயமா பயன்படுத்துகிறாங்க. அப்போ மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு டூலாக இவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஓகே, இப்போ இளைஞரணி மாநாட்டில் கூட அரசு பேருந்துகள் மூலியமாக தான் மக்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பேருந்துகளுக்கு டீசல் செலவு, அந்த அரசு பேருந்துக்கு ஊழியர்கள் வந்திருப்பாங்க, ஓட்டுநர்கள் இருப்பாங்க. இப்போ அது எல்லாமே மக்கள் காசு தானே. அப்போ ஆளுங்கட்சினா தேர்தலுக்கு செலவு பண்ணுறது எல்லாமே மக்கள் காசுலேயே செலவு பண்ணிக்க முடியுமா? அதாவது இங்கே இருக்கிற அந்த சட்டம் இருக்குல்ல, அது வந்து ஒரு கோளாறான சட்டம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் மோடியாக இருக்கட்டும், இப்போ மோடி வந்து இப்போ வெவ்வேறு ஊர்களுக்கு போகிறாரு. அரசு திட்டங்கள் சார்பாக மட்டும் இல்லை, தேர்தல் பிரச்சாரத்துக்குமே போகிறத நம்ம பார்க்குறோம். அவர் வர்ற விமானம் வந்து இது யாருடைய செலவில் நடக்குதுன்னா அரசு செலவு தான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சென்னைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோமே, சென்னையில் வந்து என்ன பண்ணுவார், அரசு சார்பாக ஒரு விழாவில் கலந்துக்குவார், அது 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம்
கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்துக்குவார். ஆனால் வர்ற ஃப்ளைட் யாருடைய செலவு? அரசு செலவு. சார் எதுக்கு வந்திருக்காரு? அரசு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அரசு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அப்படியே பாரதிய ஜனதாவுடைய பொதுக்கூட்டத்துக்கு போனாருன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி மக்கள் பணத்தை விரயமாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மோடியுடைய விமான செலவு மட்டுமே நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா பல 100 கோடி ஆச்சு. இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அரசு பணம் விரயமாக்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு விளம்பரங்கள், அங்கே உட்காந்துட்டு மோடி வந்து 10,000 கோடியில் அது பண்ண, 10,000 கோடியில் இது பண்ணுன்னு அவர் படத்தை பெருசாக போட்டுக்குவார். அதனால் யாருக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் மைலேஜ். கிட்டத்தட்ட அதுதான் இங்கே நடக்குது. மு.க. ஸ்டாலின் அதே தான் பண்ணுறாரு. நீங்கள் பேப்பரை திறந்தா டெய்லி ஒரு விளம்பரம். அப்போ அது யாருக்கு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, திமுகவுக்கு. அப்போ மக்கள் பணம் அங்கு வந்து கட்சிக்காக விரயமாக்கப்படுது. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறதும் அப்படி தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கம் இருக்குது, அரசு பேருந்தையும் கூட நீங்களோ நானோ நினச்சா வாடகைக்கு எடுத்துட முடியும். ஆனால் இங்கு பயன்படுத்தப்பட்டது அந்த மாதிரி திமுக வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தியதா சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 50 பஸ்ஸை திமுக பேரணிக்கு வந்து பயன்படுத்தி அதில் பெண்களை கொண்டாந்து இறக்கலாம். கேட்டால் இல்லை அது மகளிர் இலவச பேருந்து நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசு பணத்தை, அதாவது மக்கள் பணத்தை வந்து விரயமாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு நாள் வந்து திமுக அட்டாக் தான் இருந்துச்சு. இப்போ அதிமுக அட்டாக் அதிகமாக இருக்குது. இப்போ கூட ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு, கிளாமர் காட்டுறதுக்காக தான் விஜய் வெளியில் வராரு. இப்போ சேலத்தில் கூட போயிட்டு அவர் கிளாமரை காட்ட வராரு, மற்றபடி ஒன்றும் பெருசாக கூட்டம் கூறாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு அதிமுக குறித்து விஜய் ரொம்ப சாலிடாக அட்டாக் பண்ணுவார் எதிர்பார்க்கலாமா? அதாவது வந்து விஜய் வந்து கிளாமர் காட்டுறாருன்னா விஜய் என்ன கவர்ச்சி நடிகையா? ஸோ அதனால் எந்த வார்த்தையை பயன்படுத்தி விஜயை வந்து விமர்சிக்கணுங்கிறதே இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியலை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்தல் நெருங்கிடுச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் எதிரி, தாவேகாவும் எதிரி. இப்போ தாவேகாவுக்கு திமுகவும் எதிரி, அதிமுகவும் எதிரி தேர்தல் களத்தில். அப்போ கண்டிப்பாக தன்னுடைய எதிரியை வந்து விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் இது நாள் வரைக்கும் அதிமுக வந்து விஜயை வந்து அட்டாக் பண்ணலை. என்ன காரணம்? திரைமறைவில் ஒரு பக்கம் விஜயை வந்து அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. பல கல்வி வியாபாரிகள் கூட அதிமுக சார்பாவெல்லாம் விஜய் கிட்ட போய் பேசினதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மனிதருடைய முகத்துக்காக ஓகே பார்க்கலாம், நம்ம யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக இருக்காரு, நம்ம தனித்து தான் போட்டு இவங்க கூட போகிறதில்லைன்ட்டு. ஆக இப்போ கடைசி முயற்சியும் பலிக்காமல் போனதால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தாவேகாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இவர் கடந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்மளை ஊழல் சக்தியாக அவர் சொன்ன பிறகு நம்ம அமைதியாக இருந்தால் அது நம்மளுடைய ஓட் பேங்கை பாதிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே பாஜகவுடைய அடிமையாக மாறினதுலேயே பல சதவீத வாக்குகள் வந்து காலியாக போகுது. அப்போ இவர் விஷயத்துலையும் நம்ம அடக்கி வாசிக்க கூடாதுங்கிறதுனால இன்னைக்கு அவங்களும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விமர்சனம் பண்ணலாம், ஏன்னா விஜய் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு நாகரிக எல்லையோடு இருக்கணும், அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறது. இப்போ திமுக வாக்குறுதிகள், அதிமுக வாக்குறுதிகள் ரெண்டுமே கவர்ச்சிகரமா இருக்கு, செயல்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. இப்போ கூட திமுக 2.0 வந்ததுக்கு அப்புறம் 2000 ரூபாய் உயர்த்தி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது டிவிக்கோட வாக்குறுதியை பற்றி இன்னைக்கு விஜய் பேசுவாரா? ஏன்னா அவங்களுடைய வாக்குறுதிகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சொல்ல போறாரு அப்படின்ட்டு. இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் இன்று நடக்கிற கூட்டத்தில் வந்து தேர்தல் வாக்குறுதி குறித்து பேச மாட்டாரு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு தனி சடங்கு. ஏன்னா அதுக்குன்னே வந்து ஒரு பில்டப்லாம் இருக்குது. அதை வந்து போகிற போக்கில் வந்து அப்படி எடுத்து விடுறதுலாம் வாய்ப்பில்லை. இன்னொன்று தேர்தலை இன்னும் அறிவிக்கலை, அதனால் இந்த நேரத்தில் அதை வந்து வெளியிடுவது வந்து சாத்தியமாக இருக்காது. அதுக்கு அடுத்து இன்றைக்கி அதிமுக திமுகலாம் இருக்கிறதுனால அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்த பிறகு கடைசியாக வேணால் அவங்க வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொன்னதே இங்கே சொல்ல விரும்புகிறேன். விஜயை பொறுத்தவரை எது நிறைவேற்றுவதற்கு சாத்தியமோ அது மட்டும்தான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கணும் அப்படின்னு அந்த நிர்வாகிகள்கிட்ட வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்காரு. அதே நேரம் ஆதவ அர்ஜுனா, ஜான ஆரோக்கியசாமி, புஷியெல்லாம் என்ன சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து வெறும் சாத்தியமாகிற வாக்குறுதி மட்டுமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து 10 வாக்குறுதிக்கு மேலே தேராது. அதனால இந்த கவர்ச்சி வாக்குறுதிகள் அது உள்ளார இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் விஜய் வந்து அதுக்கு ஒத்துக்கலை நான் கேள்விப்பட்ட வரை. இப்போ எந்த மாதிரி அதை கன்வின்ஸ் ஆனாரா, இவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் மக்களை ஏமாற்றாத ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாரு.
பட் அது சாத்தியமாங்கிறதுல நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இவர் பேசும்போதே நான் வீடு தர்றேன் காரு தர்றேன்லாம் பேசிட்டாரு. அப்போ நீங்கள் நார்மலாக பேசும்போதே அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு தேர்தல் வாக்குறுதியில் அந்த மாதிரி கவர்ச்சிகரமான வாக்குறுதி இருக்காது அப்படின்னு வந்து நம்மளால் நம்ப முடியல. கிட்டத்தட்ட அதுவும் கூட இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியின் சாயலில் இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அதை இப்போதைக்கு பேசுவதற்கு வாய்ப்பு குறைவு தான். ஓகே, ஃபஸ்ட்டு அரசியல் தெரியலன்னாங்க, அப்புறம் தற்கூறினாங்க, இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து கூட்டணியை பேசுகிற அளவுக்கு விஜய் அந்த கட்சி வந்து வளர்ந்து நிற்கிது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி கூட விஜய் கூட்டணி வைப்பாரா அப்படின்ற அளவுக்கு போயிருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கெல்லாம் எந்த தகுதியும் தேவையில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை அல்லது இந்தியாவை பொறுத்தவரை. இங்கே எவ்வளவு லற்றுப்பேடு கட்சிகள் இருக்குங்கிறது தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதி பலத்தை நம்பி கட்சி நடத்துகிற லற்றுப்பேடு கட்சியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது விஜய் கட்சி தொடங்கும் போது மட்டும் இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்லாம் கேட்க முடியாது. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோன்னா நடிகர்களுக்கு நாடாளும் தகுதி இல்லை, அவங்க திரையில் காட்டுகிற பொய்முகத்தை வச்சு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அது தவறுன்னு சொன்னோம். கிட்டத்தட்ட விஜயும் கூட அந்த எண்ணத்தில் தான் இருந்தார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்கி இன்றைக்கி மக்களை சந்திக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கே ரியாலிட்டி தெரிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் அந்த சினிமா முகத்தை காட்டினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவர் இன்றைக்கி ஒரு அரசியல்வாதியாக மெல்ல மாறிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அரசியல் தெரியாது அல்லது வந்து இவர் ஒரு தற்குறி அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும்? இப்போ பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தூண்டி விட்டு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க, எப்படியாவது நீங்கள் கூட்டணிக்கு வந்துருங்கன்ட்டு. அதுக்கடுத்து அதிமுக கூட்டணியோடு தாவேக்கா போனால் நீங்கள் தேர்தலே நடத்த வேணாம், இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும், அதில் மாற்றமே இல்லை. ரைட்டா? இப்போ விஜய் 100 தொகுதி கேட்டாலும் அதிமுக கொடுக்கும். ரைட்டா? இப்போ விஜய் நினைத்திருந்தால் விஜய்க்கு அரசியல் தெரியும்ல, இந்த பேரத்தை வந்து அவர் ஓகே பண்ணி ஈஸியாக வந்து துணை முதலமைச்சர் ஆயிடலாமல். அப்படி இல்லைன்னா கர்நாடகா மாதிரி நான் 2.5 வருஷம் நீங்கள் 2.5 வருஷம் கூட வந்துடலாம்ல. ஆனால் ஏன் விஜய் வந்து அங்கே போக மாட்டேன்றாரு அப்படின்னா, பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போனோம்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய என்ன வெறுப்புக்கு ஆளாயிடுவோம், காலாகாலத்துக்கும் இந்த கரும்புள்ளியை அழிக்க முடியாது. இன்னொன்று, பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு துரோகி, விரோதி, அவங்களோட நம்ம சேரக்கூடாதுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். இது எப்படி விஜய்க்கு தெரிஞ்சது? அவருக்கு அரசியல் தெரிஞ்சதுனால தானே இந்த முடிவுக்கே அவர் வர்றாரு. அவருக்கு அரசியல் தெரியல அப்படின்னா அரே அப்படின்ட்டு போய் கட்டி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்போ விஜய்க்கு அரசியல் தெரியாது என்று சொல்பவர்கள் விஜயனுடைய இந்த செயலை பார்த்தாலே அவர் அரசியல் தெரியும் அல்லது அரசியலை கற்றுக்கிட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆனால் ஜெயலலிதா ரோல் மாடல்னு சொன்னது கருணாநிதியும் சேர்த்து சொன்னது தான் இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. அது என்ன குறிப்பிட்டு இவங்கள மட்டும் சொல்கிறீங்க, ஊழல் சக்தின்னு சொல்கிறீங்க, செங்கோட்டையனை கொண்டு வந்து உங்ககிட்ட வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் விமர்சனம் பண்ண முடியும்? அப்புறம் ரோல் மாடல் ஜெயலலிதா அப்படிங்கிறீங்க, ஜெயலலிதா ஆட்சி நல்ல ஆட்சி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது ஒரு முரண்பாடான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. பட் அதே நேரம் விஜய் இப்படியெல்லாம் சொல்வதற்கு பின்னால் வந்து ஒரு காரணம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆரையெல்லாம் வந்து அவர் வந்து சிலாகிச்சு பேசுனதுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் இயங்குகிற அந்த அடிமை அதிமுக தொண்டர்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்குது. எடப்பாடி வந்து பாஜக ஆகிட்டோம், சரண்டர் ஆனதாக இருக்கட்டும், எடப்பாடியுடைய நிர்வாகம், இது எல்லாமே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்துருக்கு. ஆனால் வேறு வழி இல்லை, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா நடத்திய கட்சிங்கிறதுனால அந்த கட்சியில் நீடிக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு பிட்டை விஜய் போடும்போது பாரியா, எடப்பாடி கூட்டத்திலேயே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோவை காணும், ஆனால் இவர் வந்து அவங்கள சிலாகிச்சு பேசுகிறாரு, அப்போ ஓட்டை மாற்றி குத்துவோம் அப்படின்னு இவன் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்வதற்கு இந்த கால்குலேஷன் தான் காரணம். அதுக்கப்புறம் கருணாநிதியை அவர் வந்து பிரைஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதே கதை தான். கருணாநிதியின் விசுவாசிகளுக்கு இன்றைக்கு ஸ்டாலின் உடைய தலைமையிலான அதிமுக மீது ஒரு பெரிய விருப்பம் இருக்காது. ஒருவேளை திமுக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அபிமானம் இருக்காது. என்ன இருந்தாலும் நம்ம தலைவர் மாதிரி இல்லையேன்னு வந்து ஒரு அதிருப்தியில் கூட இருப்பாங்க. அப்போ விஜய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிட்டை கருணாநிதியெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அடடா நம்ம தலைவர் இவருக்கும் பிடிக்குமா அப்படின்னு இவர்களுடைய வாக்குகளும் தாவேக்காக்கு திரும்பணுங்கிறது அவருடைய கால்குலேஷனாக இருக்குது. அதே நேரம் ஓட்டுக்காக நீங்கள் செய்கிற விஷயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணம் ஆகுது. இப்போ ஜெயலலிதா வந்து ஊழல் வழக்கில் சிறை சென்ற ஒருத்தரை நீங்கள் ரோல் மாடலாக வச்சா, நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்போ என்ன மாதிரி ஆட்சியை நடத்துவீங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல.
அப்போ உங்கள் ரோல் மாடலை பார்த்து நீங்களும் கூட ஊழல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே மக்கள் நினைப்பாங்க. கண்டிப்பா. அதனால விஜய் என்னன்னா இந்த மாதிரி இந்த ஓட்டு அரசியலுக்காக எதையாவது ஒன்றை பேசுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். இப்போ சேலம் போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஊரோட பிரச்சனையை பத்தி பேசுவாரு. சேலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மலைகள் குடையப்படுறது, கனிம வள கொள்ளை, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல திமுக அதிமுக 2 பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. எல்லா திருட்டுவதுமே அதுல உள்ள இருக்கா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசுவார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு சேலத்தில் வந்து அந்த மாம்பழ பிரச்சனை, சேலம் உருக்காலைன்னு லோக்கல் பிரச்சனை பேசுகிறாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நிர்வாகிகளுடைய கூட்டம் தான். அதனால் அவர்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது வந்து ஒரு மக்கள் கலந்து கொள்கிற கூட்டமாக இருந்தால் அந்த பேட்டர்னில் ஒரு பேச்ச ஆரம்பிப்பார். அந்த லோக்கல் பிரச்சனையை எடுத்தாந்து அந்த ஊரோட தனக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷனை வந்து அப்படி எடுத்துகிட்டு வருவார். பட் இதில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சேலம் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனால் வரை ஆண்டது திமுக அதிமுக தான். ஸோ அப்போ வந்து அவர்கள் செய்த தவறு தான். இன்னொன்று செங்கோட்டையனையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து அதை ரொம்ப வெளிப்படையாக பேச முடியும்? அதுக்கடுத்து இந்த பேச்சு எல்லாமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இப்போ சேலத்தில் இவர் சொல்கிற பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சேலம் வளர்ச்சி அடைந்ததே அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. 20 வருஷத்துக்கு முன்னே சேலம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. அப்போ இவர் சொல்கிற குற்றச்சாட்டே வந்து ஒரு அபாண்டமானதுன்னு மக்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை புறந்தள்ளிட்டு அவர் பொதுவான பிரச்சனைகளை பேசுகிறது தான் கரெக்டாக இருக்குது. இன்னொன்று அவருடைய தொண்டர்களை மோட்டிவேட் பண்ணுற கூட்டம் இது. சர்க்கார் பட ஆடியோ லான்ச்சில் கூட விஜய் பேசியிருப்பாரு, என் மேலே கை வைங்க, ரசிகனை தொடாதீங்க அப்படின்னு. இப்போ அவங்க தொண்டர்கள் வந்து ஐசியூவில் போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இவங்க ஓட்டு கேட்க போனோம், இல்லை நாங்கள் சர்வே எடுக்க போனோம், போகிற இடத்துல இவங்க பிடிச்சி திமுக பிடிச்சி எங்களோட சண்டை இழுத்தாங்க, சண்டை போட்டால் இதாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா 2 லேடிஸ் போயிட்டு திடீர்னு உள்ளே வந்தாங்க, அடித்தாங்க, ஜிபே நம்பர் கேட்டாங்க, நீ விஜய்க்கு ஓட்டு போடலை அப்படின்னா அவனை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. என்னதான் நடந்துச்சு? இந்த 2 சம்பவங்களும் வீடியோவாக தொலைக்காட்சிகள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் பல பேர் பார்த்துருப்பாங்க. பார்த்த மக்களுக்கு தெரியும் இதில் யார் சொல்கிறது உண்மைன்னு. தாவேக்காரங்க சொல்கிறது உண்மையா, இல்லை இப்போ திமுக ஏற்பாடு செய்த அந்த பெண்கள் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறது தெரியும். பொதுவாகவே நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு அடிதடி தகராறு நடக்கும், ஒருத்தவனை அடிச்சிருவான், தாக்கப்பட்டவன் அந்த விக்டிம் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். உடனே என்ன பண்ணுவான், அடித்தவன் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவான். என்னை வந்து கொலை பண்ணுவேன்னு மிரட்டினாரு அப்படின்னு திடீர்னு ஒரு கட்டு கூட கட்டிக்கிட்டு இங்கே பாருங்க என்னை வெட்டிட்டாங்க அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. வேறு வழி இல்லாமல் ஒன்று 2 பேர் மேலேயும் கேஸ் போடணும், இல்லை 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அந்த தாக்குதல் நடத்தியவனை காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா இல்லைன்னா ஓ மேலேயும் கேஸ் வரும்பா அப்படின்னு அடிபட்டவன்ட்டு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான், ஐயோ வேணாங்க கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு ஓடிடுவான். இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். என்னென்னா இப்போ தாவேக்கா நிர்வாகிகள் தாக்கப்பட்டது வீடியோவே இருக்குது. அப்போ இதை காவல்துறைக்கோ நீதிமன்றத்துக்கோ எடுத்துகிட்டு போனால் இவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி ஒன்று நடக்காமல் இருப்பதற்கு இப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா தாவேக்கா திமுகவை வந்து பெரிய அளவில் அச்சப்படுத்திடுச்சு. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு குளிர் ஜுரத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் இன்றைக்கி திமுக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா விஜய் வந்து இன்னும் அரசியல் செய்யவே ஆரம்பிக்கலை. அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார், அவ்வளோதான். இன்னும் அரசியல் செய்யலாம் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளாவே திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்ட நடுக்கம் வந்தது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குல்ல. சும்மாவே இளைஞர் கூட்டம் அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னும் போது இப்போ இன்னைக்கு இளைஞரணி மாநாடு அவங்களும் நடத்துனாங்க. அங்கே நடந்த விஷயங்களையும் பார்த்தோம். அப்போ இளைஞர்கள்னா ஓரளவுக்கு மேலே கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருக்காங்க. அப்படின்னும் போது நாளைக்கு தேர்தல் நடக்கிற இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு வாக்குச்சாவடி நிற்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட இதே மோதல் இன்னும் நடக்க தானே செய்யும். அப்போ இன்னும் அது அதிகமாக தானே நிச்சயமாக. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தாவேக்காவுகள் இருக்கிற தொண்டர்களில் கிட்டத்தட்ட 80% மேற்பட்டவர்கள் இளைஞர்கள் தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இளைஞர்கள்னால் அந்த வயசுக்கே உரிய வேகம்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல்வேறு காரணங்களால் அடக்கி வாசிக்கிறாங்க. நம்ம ஏதாவது வந்து ஒரு வன்முறையில் ஈடுபட்டால் அது கட்சி தலைமைக்கு கெட்ட பேர், விஜய்க்கு கெட்ட பேர், மக்கள் மத்தியில் கட்சிக்கு வந்து கெட்ட பேர் வந்துருங்கிறதுனால அடக்கி வாசிக்கிறாங்க. அதே நேரம் இது வந்து எல்லா நேரத்திலும் இப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் மேலே நம்மளை ஒருத்தன் தாக்கும் போது இந்த காரணத்தினால ஒருத்தன் அடி வாங்கிட்டுலாம் இருக்க மாட்டான். இது என்ன சினிமாவா? இது வாழ்க்கை. அவனுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும், அவனுக்குன்னு ஒரு ரோஷம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி தாவேக்கா நிர்வாகிகள் பல இடங்களில் தாக்கப்படுறாங்க.
ஏதோ ஒரு காரணத்தினால இவங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் அமைதி காத்தாலும் ஒரு தேர்தல் நேரத்தில் அப்படி நடக்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் விஜயே சொன்ன மாதிரி தாவேகா வெர்சஸ் திமுக தான். அது வந்து வாக்குப்பதிவில் மட்டும் இல்லை, வாக்குப்பதிவு நடக்கிற இடத்துக்கு வெளியேயும் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து காவல்துறை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.